வாங்க அன்பு கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த அக்டோபர் 23 முதல் அக்டோபர் 29க்குள் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். காலபுருஷ சக்கரத்தில் 4வது ராசியான கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பொழுதுமே அம்மனின் அருள் இருக்கும். அதேபோல் உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் காணப்படுகிறார். இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் என்று உங்களுக்கான 3 நட்சத்திரங்கள் காணப்படும் வேளையில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, வக்கிரமாக என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருவதனால இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே இங்க விரிவா பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல எந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த தொடங்குறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடைகள், தாமதங்கள் இருந்துட்டு இருக்கும். எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்துல தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் வாரம் போக போக அந்த தடைகள், தாமதங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி அடுத்தவங்க பிரச்சனைக்கு போனாலும் அதில் இருக்க சாதக பாதங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்குள்ள முழுசா போங்க. அப்படி பண்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லா பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பண வரத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட நல்ல பண வரத்து இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பண வரத்துல உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு தடைகள், தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தடைகள், தாமதங்கள் எல்லா விஷயத்துலையுமே இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுப்பா செயல்படுங்க. அது மட்டும் இல்லாம தடைகள், தாமதங்கள் வருது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம இங்கேயே கொடுத்துறோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கப்போ உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த கால நேரத்தில் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க பூர்வீக சொத்துக்கள், உங்க தாத்தா வழி சொத்துக்களோ, அப்பா வழி சொத்துக்களோ, வேற ஏதாவது சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. அந்த பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைகள்ல ஒரு சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. தொழில் வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா சில தடைகள், தாமதங்கள், அதே போல தேவையில்லாத பார்த்தீங்கன்னா குறுக்கீடுகள் இது எல்லாமே இந்த கால நேரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படி எல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் உங்களுக்கு ஸ்டடியா போயிட்டே இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க இந்த கால நேரத்துல ஃபேஸ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. பார்த்தீங்கன்னா தேவையில்லா குறுக்கீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல வரும். அதை கொஞ்சம் நீங்க பொறுமையா கையாள வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா நீங்க தான் பார்த்தீங்கன்னா முக்கியமா கவனமா இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தொழில் செய்றவங்கள கூட பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியும். வேலைக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகள், தாமதங்களை உருவாக்குறதுனே சில பேர் இந்த கால நேரத்துல சேருவாங்க. அதே போல மேல் அதிகாரிகளோட வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருங்க. அதே போல கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம், நேரம் இதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அனுசரித்து போகிறதுனால தான் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே போல் உங்கள் குடும்ப வாழ்க்கை மேலும் இன்பமயமாக ஆகிறதுக்கு இந்த கடினமான காலங்களை நீங்கள் கொஞ்சம் கடந்தாக வேண்டியது முக்கியமான விஷயம். விருந்தினர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. விருந்தினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவுகள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்படுறப்ப எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஒரு கண்ட்ரோலை வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கிட்ட கோபம் வந்தால் கூட அதை கொஞ்சம் காட்டாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏன்னா இந்த கால நேரத்தில் அந்த கோபம் உங்களுக்கே தான் பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கோபங்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா மன வருத்தங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வெளியே காட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே போல் வெளியே காட்டினா கூட பார்த்தீங்கன்னா அதை கோபமாக மற்றவர்கள் மீது காட்டுறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம்.
பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில குறிப்பா ஆண்களுக்கு சொன்ன மாரியே, பெண்களுக்கும் இந்த கால நேரத்தில காலதாமதம் அப்படிங்கிற ஒண்ணு பெருசா அவங்கள ஆட்டி படைக்க போது. எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி, இல்ல எந்த செயல தொடங்குனாலும் அது பார்த்தீங்கன்னா, ஒரு தாமதங்கள், தடைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இருந்தாலும் இந்த வாரத்தோட முடிவுல அது எல்லாம் இருந்தாலும், வாரத்தோட முடிவுல உங்களுக்கு சுபமாவும், நன்மையாவும் முடியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடைகள், தாமதங்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க வாழ்க்கையிலயும் சரி, இந்த கால நேரத்திலயும் கொஞ்சம் பொறுமைய அதிகமா கையாள வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய நன்மைகள் இந்த கால நேரத்தில கிடைக்க போது. மத்தவங்களுக்கு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இந்த கால நேரத்தில நன்மைகள் கிடைக்க போது. அதேபோல நன்மைகளை சார்ந்து உங்களோட பேரும், புகழும் ஓங்குறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த கால நேரத்தில பண வரத்து அப்படிங்கிறது மற்றவங்கள கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்கும். அதனால வந்து உங்கள் வாழ்க்கையில கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பா இருக்கு. இந்த சிறப்பான நேரத்த நீங்க முழுவதுமா உபயோகம் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை, மாணவர்களா இருந்தா நீங்க கல்வியில மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்படி கல்வியில மட்டும் கவனத்தை செலுத்துறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி வந்து கிடைக்கப் போகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கூட படிக்கிற மாணவர்களால சில சில சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம். அதேபோல அவர்களோட பிரச்சனைகள நீங்க தலையிடாம இருக்கிறது இந்த கால நேரத்தில ரொம்பவே நல்லது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரையும், உங்க ராசிக்கு பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க பிரச்சனையில கொஞ்சம் தலையிடாம இருங்க. அந்த தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு இந்த கால நேரத்தில காணப்படுற வேலைல. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அரசியல் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரம் நன்மை தரும் விதமா இருந்தாலும், நீங்க குடுத்த வாக்குகள காப்பாத்துவீங்க. அந்த குடுத்த வாக்குகள காப்பாத்துறதுனாலயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கப்போது. இந்த நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கிறதுனால, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கும் சரி நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதே வேளையில உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பரிகாரத்தை பொறுத்தவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கிருஷ்ணன் பகவானை வணங்குறது ரொம்பவே நல்லது. கிருஷ்ண பகவானை வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வாழ்க்கையில வந்து வர கஷ்டங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில நீங்கும். அப்படி கஷ்டங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம, அந்த கஷ்டங்களால் வந்த பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தடைகள், தாமதங்கள் எல்லா விஷயத்திலயுமே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க கிருஷ்ணனை வணங்குங்க. கிருஷ்ண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அருளாலயும், அவரோட புத்தி கூர்மையாலயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நல்ல வழிய காட்டுவார். நல்ல வழிய காட்டுறது மட்டும் இல்லாம, வாரத்தோட தொடக்கத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனின் அருளால் நீங்க வாரத்தோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி கொண்டு அத ஒரு வெற்றி வீரரா வந்து இருப்பீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால கிருஷ்ணன் அருள் உங்களுக்கு இந்த கால நேரத்திலே தேவைங்கிறதுனால கிருஷ்ணனை வணங்குங்க. அடுத்து நம்ம வந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேகமா செயல்பட வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, "பதறிய காரியம் சிதறும்னு" சொல்லுவாங்க. ஆனா, இந்த கால நேரத்தில நீங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா உழைக்கிறீங்க, இல்ல வேகமா முடிவுகளை எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கால நேரம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நன்மைகளால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்க போகுது. குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான காலம், நேரம் இருக்கு. இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் நீங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வாழ்க்கையில வந்து கணவன் மனைவியிடையே புரிதலும், அன்பும் அதிகமாகறதுக்கான கால நேரம் இது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒற்றுமையா செயல்படுவீங்க. இந்த ஒற்றுமையானது உங்களுக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றங்களையும், நன்மைகளையும் கொண்டு வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள். உங்க பிள்ளைகளும் சரி, அதேபோல குடும்பத்தில இருக்க உறுப்பினர்களும் சரி, எல்லாருமே நீங்க சொல்ற பேச்சை கேட்டு நடப்பாங்க. இப்படி பேச்சை கேட்டு நடப்பதனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனது ஃபுல்லா ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எத்தன தான் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம குடும்பம் வந்து நம்மளுக்கு ஆதரவாகும். அதேபோல நம்ம சொல்றத கேட்கிற மாரி இருந்தா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும். பல்வேறு வகையான நன்மைகள் மட்டும் இல்லாம, உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும், நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சொல் பேச்சு கேட்கிறதுனால உங்க குடும்பத்தில நல்ல ஒரு சூழல் இருந்ததுனால நீங்களும் வந்து கடினமா உழைப்பீங்க. இந்த கடினமான உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாரத்தோட தொடக்கத்தில இருந்த
பணத்தட்டுப்பாட்டை அப்படியே மாற்றி பண வரவு உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம். பூசத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு தான் பண்ணுவாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா, உங்கள பெருசா கண்டுக்காம இருந்தவங்க கூட, இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான முக்கியத்துவத்தை குடுப்பாங்க. அதிகமான முக்கியத்துவத்தை குடுக்கறது மட்டும் இல்லாம, நீங்க சொல்ற ஆலோசனைகள முக்கால்வாசி நேரங்கள்ல அப்படியே அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள் அதாவது நன்மைகள்னு சொல்றத விட பார்த்தீங்கன்னா, நாட்டம் அதிகமாகும். அந்த நாட்டம் அதிகமாகல அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களால உங்கள் வாழ்க்கையில நிம்மதியும், அதேபோல உங்கள் வாழ்க்கையில ஏற்றம், நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக, மிக அதிகமா இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கைகள் நீங்க வந்து சில ஆன்மீக சுற்றுலா கூட செல்றதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஆர்வம் அதிகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆர்வம். இதுவரை இல்லாம இருந்தா கூட இந்த ஆர்வம் அதிகரிக்கும். இந்த ஆர்வமானது உங்கள் மனதில உருவாகுறதுனால, நீங்க மேலும் சிறப்பா செயல்படுவீங்க. இந்த சிறப்பான செயல்பாட்டுக்கு உங்க பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க. இப்படி எல்லா வகையான உதவிகளும் உங்களுக்கு எல்லா வகையான விஷயங்கள்லயும் கிடைக்கிறதுனால, உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால, தொலைதூர கல்வி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி நேர வகுப்புகள்ல சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த ஆசையும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில நிறைவேறுறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும், கிரக நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பூசத்துக்கு இருக்கிற நேரத்தில நம்ம அடுத்த ஆயில்யம் பார்க்கலாம். ஆயில்யம் பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள்ல கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள் சார்ந்து உங்களுக்கு இந்த காலம் நேரத்தில சுப செலவுகள் அதிகமா உண்டாகலாம். அதனால வந்து அந்த சுப செலவுகளுக்கு நீங்க தயாரா இருந்துக்க வேண்டியது அவசியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இழுபறியான நிலைமை உண்டாகலாம். என்னப்பா இந்த காரியம் இந்த வாரத்தோட முதல் பகுதி இந்த 1, 2 நாட்கள்ல முடியும்னு பார்த்தா இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த காரியம் இந்த வாரத்துல முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த காரியம் நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலதாமத்தோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் 2 நாள்ல நடக்கும்னு எதிர்பார்த்தது 5 நாள், 6 நாள் அப்படிங்கிற கால இடைவெளியில நடக்கும். கால இடைவெளி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன்களும் நன்மை தரும் விதமா உங்களுக்கு குறிப்பா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை தரும் விதமா அந்த பலன்கள் இருக்க போகுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இழுபறி நிலைமைகளோட வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான சூழல் வர்றது மட்டும் இல்லாம, தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம பல கவலைகள் இருந்திருக்கும். வாரத்தோட தொடக்கத்துல இந்த தேவையில்லாத கவலைகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தாலும், வாரத்தோட முடிவு பகுதியிலும், பின்பகுதியிலும் என்ன ஆகும்னா, அந்த தேவையில்லா கவலைகள் நீங்கும். கவலைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம, அந்த கவலைகள்லருந்து நீங்க விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான மனுஷரா, அதேபோல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த கால நேரத்துல இனி வரும் நாட்கள்ல வாழப் போறீங்க. அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்தவர்கள் உங்களை பற்றி சொல்ற விமர்சனங்கள நீங்க அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் மனசுல தான் பிரச்சனை வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் கருத்தை உங்களை சார்ந்து கூறுவாங்க. அந்த கருத்துக்களுக்கு பெரிதா முக்கியத்துவம் குடுக்காம நீங்க உங்க வேலைகள்ல மட்டும் ஈடுபடுங்க. இப்படி உங்கள் வேலைகள்ல மட்டும் ஈடுபடுறதுனால உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றமும், நன்மையும் சிறப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும், அருளையும் கிருஷ்ண பகவான் வணங்கப் போறார். அதனால கிருஷ்ண பகவானை வணங்கி நீங்க அவரோட அருள முற்றிலும் பெற்றுக்கோங்க. அதேபோல இதே மாரி வந்து 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனேவும் உண்மையாவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல இங்க நம்ம சொல்ற நன்மைகள், நல்ல விஷயங்கள், அதே போல சாதகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதகமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதே போல நம்ம சொல்றோம் இல்லையா, இங்க சில தடைகள், தாமதங்கள், அதே போல தடுமாற்றங்கள், பரிகாரங்கள் எல்லாமே சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையா வச்சுக்கோங்க. இப்படி முன்னெச்சரிக்கையா வச்சுக்கிறப்ப என்னன்னா, உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமடைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் அதையும்
தடைகளையும் மீறி நீங்க வந்து ஒரு வெற்றி வீரரா வர்றதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும், உங்கள் வாழ்க்கையிலயும், உங்கள் குடும்பத்திற்கும் நன்மைகளும், நல்லதும் நடக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இத்தோட நம்ம வந்து இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.